தமிழக அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே அமெரிக்கா தான் ஜனநாயகத்தை உருவாக்கியது என்றும் அமெரிக்கா தான் நீதி அமைப்பையும் வெளிப்படைத்தன்மையும் உருவாக்கியது என்று தவறான ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திற்கு மக்களாட்சியை முதலாக அறிமுகப்படுத்தியது யார்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக குடவோலை முறை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு தேர்தல் முறையை சோழ மன்னர்கள் தமிழகத்திலே அறிமுகப்படுத்துகிறார்களே, அந்த வரலாறு ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தெரியுமா? காஞ்சிபுரம் அருகிலே இருக்கின்ற உத்தரமேரூரில் கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றதே 9ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாக இதுபோன்ற தேர்தல் முறை நடத்தப்பட்டதாக கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கின்றது. இந்த வரலாறெல்லாம் தெரியுமா? தமிழர்களின் பெருமைகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டின் பெருமைகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக தவறான ஒரு செய்தியை அமெரிக்காவை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே இங்கே சட்டமன்றத்தில் பேசுகின்ற ஆதவர்ஜுனா அவர்கள், இவரது நோக்கம் என்ன? தமிழர்களின் பெருமைகளை மறைக்க வேண்டுமா? தமிழர்களின் வரலாற்றை மறைக்க வேண்டுமா? எதற்காக தவறான செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? இதை தட்டி கேட்பதற்கு சட்டமன்றத்தில் ஒரு சரியான எதிர்க்கட்சிகள் செயல்படவில்லை என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஒரு அமைச்சர் பேசுகின்றார், கிறிஸ்துவத்தை உயர்த்தி தமிழை இழிவுபடுத்தி பேசுகின்றார். இன்னொரு அமைச்சர் பேசுகின்றார், அமெரிக்கா நமக்கு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்ததற்கு அமெரிக்காவை உயர்த்தி பேசுகின்றார். மனித குலத்தின் பிறப்பிடமாகவும் உலகின் கலாச்சாரத்தின் பிறப்பிடம் திகழ்ந்த தமிழகத்திலே, தமிழக சட்டமன்றத்திலே தமிழை உயர்த்தி பேசுவதற்கு இன்று ஒரு நாதியும் இல்லை. மாறாக இவர்கள் கிறிஸ்துவத்தையும் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய உயர்த்தி பேசுகின்ற இந்த இழிநிலை தமிழகத்திற்கு நினைக்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இவர்களை இயக்குவது யார்? இவர்கள் நோக்கம்தான் என்ன? இதற்கு தமிழக முதலமைச்சர் நிச்சயமாக பதில் கூறியே ஆக வேண்டும்.